சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. என்னங்க பிரதர், பேசுங்க பிரதர். மாப்பிள்ள தம்பி, நீங்க அம்மான்னு என்ன கூப்பிடுறது உண்மைன்னா அம்மா சொல்ற, தயவு செஞ்சு அந்த புள்ள கிட்ட பேசுங்க. அவ மனசுல உள்ளதெல்லாம் கொட்ட விடுங்க. சொல்லு மல்லி, பேசுங்க மல்லி. என்ன இவ்ளோ காலமா பாக்குறீங்களே, இந்த மல்லி யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டது இவ்ளோதானா? நான் உங்களை பார்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து நின்ன, நேரா வந்து ஏன் மல்லி, ஏன் இப்படி ஒரு துரோகம் பண்ணன்னு என் முகத்துக்கு நேரா கேட்டிருக்கலாமே. மன்னிப்பு கேட்டு மன்னிக்காம இருக்கிறது ரெண்டாவது விஷயங்க. மன்னிப்பு கேட்க கூட வாய்ப்பு தராம போறது எவ்வளவு அவஸ்தை தெரியுமா? அந்த ராஜி என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? பாரு, உனக்கு இருக்கிறது ஒரே சாய்ஸ் தான். ஏன் அப்படி சொல்றேன்னு வச்சுக்கோயேன், நீதான் வெண்பாக்காக என்ன வேணாலும் செய்வியே. வெண்பாக்கு அப்பா வேணும்னா நீ அவனை விட்டு கலண்டுக்கணும். விஜய் லைஃப்லயே வராம கண் காணாத தூரத்துக்கு எங்கேயாவது போயிடணும், அவ்வளவேதான். டிவோர்ஸ் பெட்டிஷன் மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, கொலை கேஸ்ல ரஞ்சிதா விஜய்க்கு எதிரா ஐ விட்னஸ் ஆலா நிக்க மாட்டா. இல்லன்னு வச்சுக்கோயேன், உன் விஜய் ஜெயில தான். இந்தா, இதுல கையெழுத்து போடு. எவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போட்டு கொடுக்கறியோ அந்த அளவுக்கு விஜய்க்கும் வெண்பாக்கும் நல்லது. இந்தா. நீ விஜய்க்கு டைவர்ஸ் பெட்டிஷன் அனுப்பிச்சிட்டியா? அனுப்பிட்டேன். நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சு கொடுத்துட்டனா, நீ சொன்ன மாதிரி நானும் செஞ்சு கொடுக்கறதா முறை. தைரியமா சாமியை வேண்டிட்டு போ. என் தம்பி நல்லபடியா இந்த கேஸ்ல இருந்து வெளியில வருவான். பாவம் மல்லி, அந்த ராட்சசி வேற யார்கிட்டயாவது நீ சொன்னா ரஞ்சிதாவை வச்சு பொய் சாட்சி சொல்லி உங்களை ஜெயிலுக்கு போ வைக்கிறது உறுதின்னு சொல்லிருக்கா. தன்னோட வாழ்க்கை போனாலும் பரவாயில்லன்னு நீங்களும் வெண்பாவும் சேர்ந்து இருக்கணும்னு யார்கிட்டயுமே இதெல்லாம் சொல்லிக்க முடியாம தனக்குள்ளேயே மூடி வச்சிருந்து நொந்து செத்துருக்க ஐயா இந்த மல்லி புள்ள. என்ன மன்னிச்சிருங்க. என்ன சொன்னாலும் சரி, என் வாழ்க்கையில நீங்க தான் என் புருஷன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நான் பண்ண ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கே பாதகமா போயிடுச்சுங்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய குற்ற உணர்ச்சி தெரியுமா? உங்களை பிரிஞ்சு இருக்க முடியும்னு நான் நினைச்சது உண்மைதான், ஆனா முடியலங்க. உங்களை பிரிஞ்சிருந்த இந்த கொஞ்ச நாள் எனக்கு நரகம் மாதிரி இருந்தது. இனி உங்களை பிரியணும்னு நான் மனசால நினைச்சாலும் செத்துருவேங்க. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ இப்படி அவஸ்தைப்பட வேண்டாமே மல்லி. ஏன் மல்லி அப்படி செஞ்ச? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு எதிராக அந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி இருந்தேன்னா எல்லாத்தையும் நான் சரி பண்ணிருப்பேன்ல. இப்ப பாரு, நீ நினைச்சதும் நடக்காம, நான் ஆசைப்பட்டதும் நடக்காம, நாம 3 பேரும் ஆளுக்கு ஒரு மூலையில அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீ கஷ்டப்படுறதோ இல்ல நான் கஷ்டப்படுறதோ ஒரு விஷயமே இல்ல. வெண்பா அந்த வீட்டுல கஷ்டப்பட்டு இருப்பாளே,
அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. இப்ப என்ன பண்றது? ஆ? தப்பு பண்ணிட்டேங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இல்லைங்க, நான் செஞ்ச தப்ப நான் தான் சரி பண்ணணும். ரொம்ப நாள் வெண்பாவை கதிரேசன் கிட்ட விட்டு வைக்க மாட்டேன். உங்களையும் நான் இங்க இருக்க விட மாட்டேன். 2 பேரையும் சீக்கிரமா நான் வெளியே கொண்டு வருவேன். ஏம்மா டைம் முடிஞ்சது, கிளம்புங்க கிளம்புங்க. டைம் முடிஞ்சதுமா, கிளம்புங்க. மல்லி வா. வா போலாம். வாங்க. The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.